எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நான் ஆசைப்பட்ட மாதிரியே சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இப்ப அனிதா வந்து பார்த்தா செம்ம ஷாக் ஆயிடுவா. என்ன அவளை பால் பாயசம் செய்ய சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, மேடம் இன்னும் வரல. சரி சரி, நாமளே ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். மொபைல் ரிங் ஆகுற சவுண்டு உள்ள இருந்து கேக்குது. இங்க இருந்து தான் சவுண்டு கேக்குது. ஆம், எங்கே விட்டுட்டு போயிட்டாளா? இது என்ன? என்னது இது? அனிதா நம்ம பேரை டெடின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா. அவளுக்கு டெடி பியர்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக என் பேருக்கு பதிலா டெடின்னு சேவ் பண்ணியிருக்கா. இதுல பக்கத்துல ஹாட் அண்ட் சிம்பிள் வேற இருக்கு. ஒருவேளை முன்னாடி இருந்தே அவளுக்கு என்ன பிடிக்குமோ? சரி, இப்போ அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அவகிட்டயே கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி என் மனசில் இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும் அனிதா. இவ்வளோ நாளா சொல்லாமல் இருந்ததே தப்பு தான். இதுக்கப்புறமும் இதை மறைச்சு வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கண்டிப்பாக இன்னைக்கு என் மனசில் இருக்கிறத உன்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்கறதுக்கும் ரொம்ப ஆவலாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு அனிதா, உனக்கும் என்ன பிடிக்கும். என்னக்கா? ஏன் அது மேடம் என் மூஞ்ச பார்த்து கேட்க மாட்டீங்களோ? பாயாசத்தையே வெச்சக்கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லைக்கா, மாமா கேட்டிருக்காருல்ல, அதனால ரொம்ப ஆசையா செய்கிறாங்க அக்கா. அதான் கவனம் ஃபுல்லாக அங்கேயே இருக்கு போல. என்ன நித்யா, நீயுமா? நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே தான் இருக்கேன் அனிதா. ரொம்ப சந்தோஷமால பாயாசம் பண்ணிட்டு இருக்க. போங்கக்கா, நீங்க வேற. இது வரையும் என்கிட்ட அவர் வாயை திறந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பால் பாயாசம் செஞ்சு கொடுன்னு கேட்டிருக்காரு. அதான். சரிம்மா, சரி, செய் செய். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கீழே போலான்னு தான் யோசிச்சேன். ஆனா கீழே போய் கூப்பிட்டா மேடம் பாயாசத்தை கொண்டு வந்து கீழேயே கொடுத்துருவா. ஸோ அவளை ரூமுக்கு கண்டிப்பா இப்போதைக்கு வர வைக்க முடியாது. அதனால வேற வழியே இல்லை, இங்கிருந்தே கூப்பிட்டாதான் மேலே கொண்டு வருவா. அனிதா, அனிதா. அறா அம்மாடி, அதுக்குள்ள அழைப்பு மணிலாம் வந்துருச்சு போல. சீக்கிரமா கொண்டு போமா, ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காரு போல. ஓ அக்கா. அனிதா. அதோ வரேங்க. ஓய் ஓய், எடுத்துட்டு போ. இல்லக்கா, ரொம்ப சூடா இருக்கு, என்னன்னு கேட்டுட்டு வந்து எடுத்துட்டு போறேன். சரிம்மா, போ. அப்பாடி, ஒரு வழியா வரான்னு நினைக்கிறேன். முதல்ல போய் ஒளிஞ்சுக்கணுமே. இங்க போலாம். இங்க என்னது இது? ரூம்லாம் இது. ஆனா அவருக்கு அப்ப இது எங்க போனாரு? எங்க? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பொண்டாட்டி. கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தே, கைகள் இருப்பது தொட்டு அணைத்திட அள்ளிக்கொள்ள துணிந்தே. என்னடி பொண்டாட்டி, ஹாப்பியா? எங்க? என்னங்க இது? என்னன்னா பார்த்தா தெரியல. அதெல்லாம் தெரியுது. ஆனா எதுக்கு இப்படிலாம்? என்ன அனிதா, எதுக்குன்னு கேட்குறேன். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. அது எப்படி சும்மா கொண்டாட முடியும்? அதான் சின்னதா என் பொண்டாட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தோணுச்சு. எப்படி, நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ, இதெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்களோ மாட்டீங்களோன்னு நினச்சேன். ஆனால் எப்படி?
கரெக்டு தான் அனிதா. இதுக்கு முன்னாடி இந்த டேவெல்லாம் நான் பெருசாக கன்சிடர் பண்ணது கூட கிடையாது. ஆனால் இப்போ நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான சர்ப்ரைஸும் இருக்குது. அதை என் பொண்டாட்டி கொடுக்கணும்ல. அதனால தான் இந்த மாதிரி சின்னதாக என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி ஏற்பாடு. என்னது சர்ப்ரைஸா? உண்மையாவே இது பெரிய சர்ப்ரைஸ் தாங்க. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? கரெக்டு தான். நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்போ என்கிட்ட என்னை வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக தான் பால் பாயசம் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிங்களா? நான் கூட என்ன தெரியுமா நினச்சேன், ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வாயை திறந்து இது வேணும்னு கேட்டிருக்காரு, நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு எவ்வளோ ஆசையாக செஞ்சேன் தெரியுமா? நீங்கள் என்னன்னா ஏய், உன்னை வெளியே அனுப்பணுன்றதுக்காக நான் சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனால் அதுக்காக எனக்கு விருப்பப்பட்டு எனக்கு பால் பாயாசம் நீ செஞ்சு கொடுத்து சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் செய்ய சொன்னேன். புரியுதா? ஜம்மாவா? ஆமாம். அப்போ சரி, ரெடியாக இருக்கு. நான் போய் கொண்டு வரட்டுமா? இரு சாப்பிடலாம். சூடாக தானே இருக்கும். பாயாசம் கொஞ்சம் ஆறுனாதான் நல்லா இருக்கும். அதனால அதுக்கு முன்னாடி வேற ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பால் பாயாசம் சாப்பிடலாம். ஓகே? வேலையா? என்ன வேலை? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் உள்ள வந்த உடனே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு விஷ் பண்ணேன். மேடம் பதிலுக்கு ஒரு விஷ் கூட காணுமே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேங்க. எனக்கு இந்த விஷலாம் பிடிக்கலப்பா. எனக்கு பிடிச்ச மாதிரி விஷ் பண்ண நான் ஏத்துக்கிறேன். வேற எப்படி பண்ண முடியும்? எனக்கு புரியல. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, அதே மாதிரியே நான் பண்றேன். அனிதா, நான் உன்னை கேட்பேன். அதை நீ எனக்காக செய்யணும். செய்வியா? கண்டிப்பாங்க. என்ன வேணும்னு கேளுங்க, கண்டிப்பா செய்றேன். என்ன? இப்போ சரின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீங்க என்ன கேட்டாலும் இன்னைக்கு நான் கண்டிப்பா செய்வேன். சொல்லுங்க என்ன? எனக்கு ஒரு ஆசை அனிதா. சொல்லுங்க. அனிதா, அன்னைக்கு ஷாலினி முன்னாடி நீ என்ன மாமான்னு கூப்பிட்டல. இனிமே எப்பவும் நீ என்ன மாமானே கூப்பிடுறியா? என்ன? உங்களுக்கு நான் அப்படி கூப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? நான் கூட அன்னைக்கு பயந்துட்டே இருந்தேங்க. என்னடா இவர்கிட்ட கேட்காம இவரை மாமான்னு சொல்லிட்டோம், இவர் கோவப்படுவாரோன்னு நினைச்சேன். அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா? ஏய், இது என்னடி கேள்வி? எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? நீ என்ன மாமான்னு கூப்பிடுறது எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு அனிதா. இனிமே அப்படியே கூப்பிட. நல்லா இருக்கு. சரிங்க. அப்போ இப்போ விஷ் பண்ணலாமே. உங்களா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மாமா. வாயால மாமான்னு கேக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இனிமே நான் உங்களை மாமானே கூப்பிடுறேன். ஓகே. இன்னைக்கு கோவில்ல நல்ல தரிசனங்க. நல்லா இருந்துச்சு இல்ல சாமிங்க பார்க்கறதுக்கு? ஆமாக்கா, சாமி தரிசனம் நல்லா கிடைச்சது. அபிஷேகம்லாம் மனசுக்கு திருப்தியா இருந்ததுக்கா. இன்னொரு முறை நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு குடும்பத்தோட போயிட்டு வரணும். அதுக்கு என்னம்மா, கண்டிப்பா இன்னொரு நாள் குடும்பமா எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். சரிங்க. உங்களுக்குலாம் கால் வலி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கோவில்ல ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தது, முட்டிலாம் வலிக்குதுன்னு சொன்னீங்க. கொஞ்ச நேரம் போய் பாடுங்க. போலாமா. இப்பதானே கோவில்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு பிள்ளைங்களுக்குலாம் லீவ் வேற. மருமகளுங்களும் எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாங்க. பிள்ளைங்க யாரையுமே காணோம். எனக்கு தெரிஞ்சு மருமகளுங்க கிச்சன்ல தான் இருப்பாங்க மாமா. பிள்ளைங்கெல்லாம் ரூம்ல இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதான் எந்த சவுண்டும் இல்ல. நாங்க போய் பாக்குறோம் மாமா. நீங்கெல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. அப்படியா? சரிம்மா. சரி விடுங்க. விடலாம். இரு ஒரே நிமிஷம். ஏங்க என்ன பண்றீங்க? விட சொன்னா கண்ணெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. கண்ணு வலிக்குதுங்க, விடுங்க. அனிதா, இப்பவே சொல்லிட்டேன். நானா கண்ணுல இருந்து அதை கலட்டுற வரையும் கண்ணு மேல நீ கைய வைக்க கூடாது. புரியுதா? இங்க பாரு, லூசா தான் கட்டியிருக்கேன். அதெல்லாம் ஒன்னும் வலிக்காது. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு. என்ன பண்றீங்க? உன்னை அமைதியா இருக்க சொன்னேன். சோ வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். இங்க வாயை மூடுடி. விரலுக்கும் இதழுக்கும் பிறந்திடும் இசையன. இங்க என்ன பண்றீங்க? எதுக்குங்க இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க? இறக்கி விடுங்க. அனிதா, உன்கிட்ட சொல்லிட்டேன். வாயை மூடிட்டு அமைதியா இருன்னு. வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். அது இருவரும் இருப்போம், இடம் பொருள் மறப்போம். இங்க எங்கங்க
கூட்டிட்டு போறீங்க? யாராச்சும் வீட்ல பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? விடுங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. யார் என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனையும் இல்லை. ஸோ மேடம் வாயை மூடிட்டு வாங்க. நித்யா, என்னாச்சு உனக்கு? அக்கா, அங்க பாருங்களேன். அனிதா அக்காவை மாமா தூக்கிட்டு எங்க தூக்கிட்டு போறாரு. அங்க பாருங்க. என்ன? அவரு ரூமுக்கு தானே கூப்பிட்டாரு. இவ ரூமுக்கு தானே போனா. யோ அக்கா, நான் உண்மையை தான் சொல்றேன். அங்க திரும்பி பாருங்க. அதானே, இவர் எதுக்கு இப்ப அனிதாவை தூக்கிட்டு போறாரு? அனிதாக்கு என்னாச்சு? இங்க இருந்து நல்லா தானே போனா. அக்கா கொஞ்சம் நல்லா பாருங்களேன். அனிதா அக்கா கண்ணு கட்டி இருக்குக்கா. அட ஆமா, இவர் எங்க தூக்கிட்டு போறாரு? சரி வா நித்யா, நமக்கு தான் எந்த வேலையும் இல்லையே, நாம போய் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம் வா. ஆனா அக்கா. அட வாமா. ம். அமைதி இரண்டி. இதுதான் மேட்ரா? அங்க பாத்தியா? அழகா இருக்குல்லக்கா? அதெல்லாம் அழகா தான் இருக்கு. ஆனா இது கார்த்திக் தானான்னு ஆச்சரியமா இருக்கு. உனக்கென எனக்கென முதலெது முடிவெது எதுவரை இருப்போம் அதுவரை பிறப்போம். எங்க எங்க வந்திருக்கோம்? எங்க உட்கார வச்சிருக்கீங்க? இது ஏதோ. அனிதா இப்ப எதுக்கு பயப்படுறேன்? அதான் நான் கூட இருக்கேன்ல, எதுக்கும் பயப்படாத. இங்கே இரு, ஒரு 2 minutes வந்துடுறேன். எங்க எங்க போறீங்க? இங்க தாண்டி, அமைதியா இருக்கணும். பாரு சொல்லிட்டேன், கண்ணில் இருக்க கட்டு மேல கையை வைக்க கூடாது. நானா வந்து கழற்ற வரையும் கலட்டவே கூடாது, புரியுதா? அமைதியா உட்காந்துரு, 2 minutesல வந்துடுறேன். ம். பார்க்கவே அழகா இருக்குல்ல நித்யா? சோ கியூட். ஆமாமா சூப்பரா இருக்கு. ஆதி. டே அண்ணா, என்னடா நடக்குதுங்க? கார்த்திக் அண்ணாவா இது? எப்படா அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணாரு? நம்மளும் வீட்லயே தான் இருக்கோம், நமக்கு தெரியாம போச்சே. யாரு சாரு வீட்ல இருந்தீங்க, இத நான் நம்பணும்? டேய் இப்பதானடா வீட்டுக்கே வந்த நீ. சரி சரிடா அண்ணா விடு. அண்ணா ஒண்ணுடா, இன்னைக்கு காலையில இருந்து நான் என்னமோ வீட்லயே தான் இருக்கேன். ஆனா எனக்கே தெரியலன்னா பாத்துக்கோயேன். இப்ப கூட ஏதோ சவுண்டா இருக்குன்னு தான் வெளியே வந்து பார்த்தா அண்ணா அண்ணியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அதான் ஏதோ சுவாரஸ்யமா நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிச்சுடா. அதான் சரி போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தா, இங்க என்னடா இவ்ளோ பெரிய டெக்கரேஷன் நடந்திருக்கு, இது நமக்கு தெரியல பாரு. அதானடா அண்ணா, கார்த்திக் அண்ணாக்கு செம தைரியம் தான், வீட்டுக்குள்ளேயே ப்ரொபோசல் சீனா. டே தம்பி, நீ ப்ரப்போஸ் பண்றதுக்கு தான் திருட்டுத்தனமா போய் ப்ரப்போஸ் பண்ணணும். பிகாஸ் நீ லவ் பண்ற. ஆனா அண்ணாக்கும் அன்னிக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடா. அவங்க எதுக்கு திருட்டுத்தனமா வெளியே போய் ப்ரப்போஸ் பண்ணணும்? அவங்களுக்கு எங்க பண்ணணும்னு தோணுதோ அங்கதான் பண்ணுவாங்க. ஸோ சரிடா, சும்மா சுத்தி சுத்தி அந்த மேட்ருக்கே வரேன். அதுதானே உண்மை. நாங்களும் ஒரு நாள் இப்படி பண்ணுவோம், அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். சரி சரி, அண்ணா எங்க போனாரு? நானே ரொம்ப சுவாரஸ்யமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஒருவேளை அண்ணா அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரோ, அதுக்கு தான் இந்த டெக்கரேஷன்லாம் இருக்குமோ? அதுவே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? கவின், என்னால இப்பவும் நம்ப முடியலடா. கார்த்திக் அண்ணாவா இது? அண்ணி வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. யார்கிட்டயும் சிரிச்சு கூட பேச மாட்டாரு. இப்போ அண்ணா பண்றத பார்த்தா எனக்கே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அண்ணா கிட்ட இருந்து தான் நாமளே நிறைய கத்துக்கணும் போலயே. அண்ணாவை இப்படி பார்க்கறதுக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்குல்லடா அண்ணா. அது வேணா கரெக்ட் தான்டா, எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான்டா அண்ணா, என்னதான் இருந்தாலும் பாவம் அவரு நிறைய சர்ப்ரைஸாலாம் ப்ரப்போஸ் பண்ணணும்னு கூட்டிட்டு வந்திருக்காரு போல. இப்படி திருட்டுத்தனமா உட்காந்து வேடிக்கை பார்க்குறமே, நமக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கோ. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நமக்கே தெரியும்டா நம்ம லிமிட் எது வரையும்னு. லிமிட்டை மீறி போற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் உள்ள போயிடுவோம். ஸோ அது வரையும் என்ஜாய் பண்ணிக்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா அண்ணா. என்னடா கையில ஏதோ கூடையோட வந்து நிக்கிறாரு? என்ன இங்க பாரு. எங்க? ஓகே அனிதா, இப்போ கட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பாதி கதவு நீடி, மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோ, சேர்த்து வைக்க காத்திருந்தோ. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? செம்ம ஐடியாவா இருக்கே, இதெல்லாம் நமக்கு ஏன் தோண மாட்டேங்குது? ஏய், இங்க என்ன நடக்குது கோமதி? அக்கா, எனக்கும் அதான் புரியல. கார்த்திகா இது? என்னங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் என்ன அனிதா ஷாக்கா இருக்கா? என்னடா இவன் ரோஸ் பொக்கேவோட வந்து உட்காந்துருக்கானேன்னு ஷாக்கா இருக்கா என்ன? ஆமாங்க. என்ன? எனக்கு தெரியும் அனிதா, கண்டிப்பா உனக்கு ஷாக்கா தான் இருக்கும். பட்
நான் என் மனசில் இருக்கிறத இன்னைக்கு தான் உன்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளாவே நினச்சிட்டு இருந்தேன். அதான் உன்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன இவரு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? ஒருவேளை அனிதா, ம், உனக்கு என்னோட பாஸ்ட்டை பற்றி நல்லாவே தெரியும் அனிதா. இப்போ அதை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பல. பிகாஸ் தட் இஸ் மை பாஸ்ட். நீ என்னோட லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி என் மனசில் எப்போவும் ஒரு பெயின் இருந்துக்கிட்டே தான் அனிதா இருக்கும். அதுக்கான ரீசன் உனக்கு நல்லாவே தெரியும். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கார்த்திக் எல்லார்கிட்டயும் எவ்வளோ சகஜமாக ஜாலியாக இருந்தானோ, இந்த 2 இயர்ஸ் அது எல்லாத்தையுமே விட்டு யாரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல், யாராச்சும் நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு வெளியே ஒருத்தரை பார்க்கறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏதாச்சும் நம்மக்கிட்ட கேட்டுருவாங்களோன்னு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்திருக்கேன். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை அனிதா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்னால கல்யாணத்து மேலே சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது அனிதா. ஆனால் உனக்கே நல்லா தெரியும், என் அம்மா அப்பாக்காகவும் என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்காகவும் தான் இந்த கல்யாணத்தையே நான் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். நான் ஒரு விஷயம் ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன் அனிதா. அவங்களுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவே பண்ணேன். நம்ம என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன்கிட்ட பேசி பழகணுன்றதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகுவேன். இருந்தாலும் என் மனசில் வேறு எந்த தாட்டும் இருந்ததே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் கூட உனக்கே நல்லா தெரியும், ஆம், எனக்கு அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்லைன்னு. பட் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் அனிதா, உனக்கு என்னை பிடிக்கும்னு. ஆனாலும் நமக்கு மேரேஜ் ஆகி இத்தனை நாள்ல இப்ப வரையும் இந்த செகண்ட் வரையும் நீ என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்ததில்ல. நீ ரொம்ப 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 நல்ல பொண்ணு அனிதா. நம்ம கல்யாணம் நிஜமா சொல்றேன் என்னோட முழு சம்மதத்தோட தான் நடந்துச்சு. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம், ரொம்ப தயக்கம். என்கிட்ட எதை எதிர்பார்த்தாலும் அதை என்னால் கொடுக்க முடியுமா, ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சூர்யா கூட என்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கான் அனிதா, உன்னை நம்பி வந்திருக்கிறது ஒரு பொண்ணு, உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆப்போசிட்டில் அந்த பொண்ணுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய விருப்பங்கள் இருக்கும், அதெல்லாம் உன்னால் தொலையக்கூடாது. நீ அவகிட்ட அவ என்ன எதிர்பார்க்குறாளோ அதை கொடுக்கணும் கார்த்தின்னு என்கிட்ட சொன்னான். பட் உண்மையாவே எனக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உன்னை பார்க்குறப்பெல்லாம் சின்னதாக ஒரு தயக்கம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிட்ட அனிதா. நீ என்கிட்ட காட்டுற பாசம், என் மேலே வச்சிருக்க அன்பு, என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது, யார்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட கூட இதுவரை நீ என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. யார் என்னை ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது. அப்படி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை சால்வ் பண்ணணும், எனக்கு எப்பயும் கெட்ட பேர் வரக்கூடாது, என் மேலே நீ அவ்வளோ பாசமாக இருக்க. இந்த அன்பெல்லாம் எனக்கு கிடைக்குமான சத்தியமான இதுவரையும் எதிர்பார்த்ததே இல்லை. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே எனக்கு கிடைச்சது. உனக்கு நல்லாவே தெரியும் அனிதா, என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என் லைஃப்லே அது மட்டும்தான். அவங்க இப்போ கூட எந்த இடத்துல கிடைச்சாலும் எந்த இடத்துல என்னை பார்த்தாலும் அவமானமாக தான் பேசுகிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அனிதா, அவங்க முன்னாடி நான் கஷ்டப்படக்கூடாது, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ ரொம்ப ஆசைப்படுறல்ல. எங்க ப்ளீஸ் எதுக்காக இப்ப அழறீங்க? அழாதீங்க. அழமாட்டேன் போதுமா? எனக்கு நல்லாவே தெரியும் நீ என் மேலே நிறைய பாசம் வச்சிருக்க. இந்த அன்பை லைஃப் லாங் எனக்கு கிடைக்குமா? என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? இல்லை அனிதா, என் மனசில் இருக்கிறது மொத்தமும் உன்கிட்ட இன்னைக்கு நான் கொட்டி தீர்த்துட்டேன். இதுக்கப்புறம் பழசை நினச்சி என்னைக்கும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இனிமே எப்போவும் என் அனிதாக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பழசை எதை நினச்சும் சுத்தமாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் ஃபைனலாக உன்கிட்ட என் மனசில் இருக்க ஆதங்கம் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு நல்லாவே தெரியும் அனிதா, இவ்வளோ நாளா உன் மனசில் ஆசை இருக்கு, என்ன நீ லவ் பண்ணுறனோ எனக்கு தெரியும். ஆனால் உன் மனசில் ஆசை இருந்தாலும் என் மனசு மாறுற வரையும் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த. இதை விட ஒரு பையனுக்கு வேற என்னடி வேணும்? இப்போ சொல்கிறேன் அனிதா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதா. கூட லைஃப் லாங் இதே மாதிரி சந்தோஷமாக வாழணும். இப்போ நீ என்கிட்ட காட்டுற லவ்வை விட பல மடங்கான லவ் உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அனிதா. எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும். என்னைக்கும் எந்த சுச்சுவேஷன்லையும்
நீ என்னை விட்டு போயிடவே கூடாது. இதுக்கப்புறம் உண்மையா சொல்றேன் அனிதா, நீ இல்லாத லைஃபை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஐ லவ் யூ அனிதா. எனக்கு உன்கிட்ட இருந்த மொத்த அன்பும் கிடைக்குமா? அம்மா, நிஜமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எப்பவும் உங்களோட பாசமும் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். நீங்களும் என்னைக்கு என்னை விட்டுட்டு போகக்கூடாது. எப்பவும் என் லைஃப் லாங் நான் உங்க கூட தான் இருப்பேன். எனக்கு நீங்க மட்டும்தான் மாமா. ஐ லவ் யூ மாமா. சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே துள்ள. வாவ், சோ கியூட் இல்ல? ஆமாண்ணா, உண்மையா கார்த்திக் அண்ணாவும் அண்ணியும் மேட் ஃபார் ஈச் அதர் தான். அவ்வளோ அழகான பேர். சரிடாண்ணா, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறது நல்லா இருக்காது. வாடா உள்ள போலாம். ஆமாடா கவினு, வா போயிடலாம். இவங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல நித்யா? ஃபர்ஸ்ட் நாள் அனிதா இங்கே வந்தது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. கார்த்திக்கோட மனசு இவ்வளோ சீக்கிரம் மாறும்னு நானுமே எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் இதே மாதிரி எப்பவும் இவங்க சந்தோஷமா இருக்கணும். ஆமாக்கா, ரொம்ப அழகா இருக்காங்க. சரி நித்யா, இதுக்கப்புறம் நாம் இங்கே நிற்கிறது சரியா வராத. உள்ள போலாம். ம். என்ன பொண்டாட்டி சைலண்டா இருக்கா? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷத்துல வார்த்தையே வர மாட்டேங்குது. சரி சரி, இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குல்ல? என்னம்மா? ஆமா, அந்த ஃப்ளவர் புக்கேவா அங்க வை. இப்ப சொல்லுங்க. என்னங்க? ஒன்ஸ் அகைன் ஐ லவ் யூ அனிதா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச். வெண்பால் கொண்ட சிறுதேவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ எட்டாவது அதிசயமே. வான்மித எனக்கு விடுங்க. ஷோ. ஹரிடி, இந்தா, இது என்னோட ஸ்மால் கிஃப்ட். கிஃப்டா? பிரிச்சு பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. வான்மிதக்கும் முன் கண்கள், தேன் பறிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மதரங்கள், அதிசயமே. என்ன அனிதா, கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்குங்க. இதெல்லாம் உன்னோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேர்ந்து வாங்கியிருக்கேன். புரியுது. ரொம்ப அழகா இருக்கு. சரி போட்டுக்கோ. நீங்களே போட்டு விடுங்களேன். சரி ஓகே. நங்கை கொண்ட வீரர்கள் அதிசயமே, நகம் என்ற கிரீடம் அதிசயமே. நல்லா இருக்கா? என் பொண்டாட்டிக்கு என்ன குறைச்சல்? என் பொண்டாட்டி கழுத்துக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு, காணாத கண்ணுக்குள்ள காதல் இப்போ அனிதா, ஹாப்பியா இருக்கியா? ஆமா, ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். சரி உள்ள போலாமா? நானும் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். போலாமா? அப்படியா? என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி அப்பவா உள்ள போலாம். போலான்னா நீங்க தானே ரூம்ல இருந்து என்ன தூக்கிட்டு வந்தீங்க, அதே மாதிரி இப்பவும் நீங்க தான் தூக்கிட்டு போகணும். அட அவ்வளோதானே, என் பொண்டாட்டியை தூக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம்? நான் ரெடி தான்ப்பா. அச்சோ, இல்ல இல்ல மாமா, சும்மா தான் சொன்னேன், வேண்டாம். நீ சும்மா சொன்னியோ இல்ல உண்மையாவே சொன்னியோ, ஆனா இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை தூக்கிட்டு தான் போக போறேன். வேண்டாம். முடியாதடி பொண்டாட்டி. என்னாச்சு கோமதி? பிள்ளைங்களை அப்படி பார்த்ததுல இருந்து ஏதோ ஒரு மாதிரி சோகமாவே இருக்க. என்னாச்சு? நல்லது தானே நடந்திருக்கு. நல்லதுதான் நடந்திருக்குக்கா. ஆனாலும் என்னாச்சுடி? என்னக்கா நீங்க எதுவுமே புரியாத மாதிரி கேக்குறீங்க? அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத நம்ம கேட்டோம் தானேக்கா. அவங்க பேசிக்கிறத பாக்குறப்போ ரெண்டு பேருக்குள்ள இத்தனை நாளா எதுவுமே நடக்காத மாதிரி தானேக்கா இருக்கு. அக்கா சும்மா இல்ல, கல்யாணம் ஆகி 2.5 மாசம் ஆக போகுதுக்கா. இப்ப வரையும் பிள்ளைங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலனா எப்படிக்கா?
நம்ம பையன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா. 2 பேரும் நல்லா தானேக்கா பேசி சிரிச்சிருக்காங்க. ஆனாலும் அக்கா, நம்ம மருமகளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசலாமா? என்ன கோமதி நீ இப்போதான் அவங்க மனசில் இருக்கிறதே அவன் சொல்லியிருக்கான். இப்போ போய் அவங்கள கூப்பிட்டு பேசினா 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னைக்கு அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். ஒரு 2 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக மருமகளை கூப்பிட்டு பேசலாம். சரிங்கக்கா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அப்புறம் கோமதி, இதை பற்றி அத்தைக்கெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம். அவங்களுக்கும் ஏற்கனவே மூட்டு வலின்னு படுத்துட்டே இருக்காங்க. இப்போ இதை பற்றிலாம் தெரிஞ்சால் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரியா? சரிங்கக்கா. இன்னும் என்ன பண்ணுறாங்க? நான் கூட அவங்க வரணும், அவங்கள பார்க்கணும்னு எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வராங்களான்னு பாருங்களேன். ஏ வாலு, நீலாம் சின்ன பிள்ளை, இதை பத்திலாம் பேசக்கூடாது. முதல்ல 2 பேரும் ரூமுக்கு போங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, சும்மா. நாமெல்லாம் நிற்கிறது இவங்க கண்ணுக்கு முதல்ல தெரியுதா? அதான் அண்ணி, நாம நிக்கிறது கூட இவங்க கவனிச்ச மாதிரியே தெரியலையே. அண்ணா அண்ணி, இப்போதைக்கு இவங்க 2 பேரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க போலயே. கார்த்திக் அண்ணா. அண்ணா, என்னடா வேணும்? எங்களுக்குலாம் ஒண்ணும் வேண்டாம், இங்க நாங்களும் நிக்கிறோம் கொஞ்சம். என்ன அனிதா? இங்க இறக்கி விடுங்க. என்ன அனிதா? அண்ணா. ஏய், இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இங்க எல்லாம் என்ன பண்றீங்க? இது என்னண்ணா கேள்வி? இங்க என்ன பண்றீங்கன்னா, இது நம்ம வீடு. வீட்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஐயோ, போச்சு, எல்லாரும் இங்க தான் இருக்காங்களே. இப்படி இவங்களெல்லாம் சமாளிச்சு ரூமுக்கு போறது எனக்கு வேற ஒரே வெக்கமா இருக்கு. என்ன இப்படி பேசுறாங்க? என்ன நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. கழுத்துல ஏதோ புதுசா செயின்லாம் வந்திருக்கு. அது அது கயல். அது அட ஆமாம் அனிதா, இவ்வளோ நேரமாக புதுசாக அந்த செயின்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லையே. திடீர்னு வெளியே போயிட்டு உள்ளே வந்த உடனே புதுசாக செயின் வந்திருக்கு. அழகாக இருக்கு அனிதா, எங்கே கூட பார்க்கலாம், பார்த்துட்டு தரோம். அண்ணி, நீங்கள் வேற அந்த செயினில் கேஏன்னு எழுதியிருக்க அண்ணி. என்ன? ஜோ, போச்சு. இதுக்கு மேலே நம்மளால இங்கே நிற்க முடியாதுப்பா. அது கொஞ்சம் நகரீங்களா? நான் ரூமுக்கு போகிறேன். அடாடாடானி, என்ன அண்ணி நீங்க ரூம்ல போய் என்ன அண்ணி பண்ண போறீங்க? கொஞ்ச நேரம் இங்கே இருங்க நீ. கையல், முதல்ல நகர் கையல். ப்ளீஸ் கா, நகருங்க நீ. என்னங்க, நான் ரூமுக்கு போறேன். சோ, ஒரு மாதிரியா இருக்கே. இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ஷோ, ஒருவேளை இவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்களோ? சாச்சா, அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? இவரு நம்மளை உள்ள தூக்கிட்டு வந்தாருல்ல, அதனால தான் என்னன்னு எல்லாம் கேட்டிருப்பாங்க. மற்றபடி ஒன்றும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் ஏதாச்சும் நினைச்சிருப்பாங்களா? எல்லாம் ஏன் தப்பு தான். நான் பாட்டுக்கு அமைதியாக நடந்தே வந்திருக்கணும். உங்களை தூக்கிட்டு போக சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன் தப்பு தான். நான் இவங்கெல்லாம் இருப்பாங்கங்கிறதே மறந்துட்டேங்க. ஏய், எதுக்கு இப்ப நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா, அவங்க ஜஸ்ட் கிண்டல் பண்றாங்க, அவ்வளோதான். மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறவங்க இவங்களா தான் இருப்பாங்க. அது எனக்கு தெரியும். சரி, இங்க வா, உன்கிட்ட நிறைய பேசணும். இப்படி சும்மா நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதடி. கீழே தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். வெளியே எப்படி உட்காந்து பேசணுமோ அப்படிதான் பேச முடியும். பட் இது நம்மளோட ரூம், நாம எப்படினாலும் உட்காந்து பேசலாம். வா வா. கரெக்டு தான். ஒரே நிமிஷம், நான் வரேன், இருங்க. ஏய் அனிதா, எதுக்கு இப்ப இப்படி ஓடி போறா? கையில ஏதோ கொண்டு வராங்களே மேடம். ஓ, ஏதோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அதுதானா? வரட்டும் வரட்டும். எங்க இது? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இங்க வா. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சள் அனிதா, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மாமா. ஐ லவ் யூ. அட, பார்சல்லாம் நல்லா பெருசா இருக்கே. பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சின்ன கிஃப்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்சி நானே பண்ணது. என்ன, நீயே பண்ணியா? ஆமாம், க்ளேல பண்ணேன். எனக்கு உங்களுக்கு நானாக தான் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. என்ன அனிதா, நீ எனக்காக டைம் எடுத்து
எனக்காக ஆசைப்பட்டு செஞ்சிருக்க. அது எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? உன் கையால நீயா செஞ்சு கொடுக்குற gift எப்பயுமே எனக்கு ஸ்பெஷல் தான். ஸோ என் பொண்டாட்டி என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு எனக்கும் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. பிரிச்சிடலாமா? எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் அனிதா. இரு கண் என்னங்க சிரிக்கிறீங்க? பிடிக்கலையா? உன் கையால செஞ்சிருக்க. அது எப்படி பிடிக்காம இருக்கும்? gift எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நீயும் நானும் இருக்க மாதிரி photo எல்லாம் வச்சிருக்கேன். அது எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? ஆனா உன் விளையாட்டு புத்தி இருக்கு பத்தியா? இதுல கூட டெடி பியர் தான் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். அதான் சிரிச்சேன். எனக்கு டெடி பியர்னா ரொம்ப 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 பிடிக்கும். அதனால தான் என்னோட டெடிக்கு டெடி பியரே கொடுக்கணும்னு நினச்சேன். அதான். என்ன சொன்ன? புரியல. உன்னோட டெடிக்கா? ஆமா, நீங்க தான் என்னோட டெடி. ஏய், என்ன சொல்ற? எனக்கு புரியல அனிதா. என்ன மாமா நீங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே எனக்கு டெடி பியர்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்கான ரீசன் சின்ன வயசுலேருந்து என் கூடவே இருக்கு. என்னோட எல்லா கஷ்டத்துலேயும் எல்லா சந்தோஷத்துலேயும் என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி அது என் கூடவே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, அம்மா கிட்ட கூட சில கஷ்டமான விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணதில்லை. நான் சொன்னால் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லாமல் மறைச்சிருக்கேன். அப்படி இருக்கப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் அது என் பொம்மை கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அதனால தான் என் டெடி எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல். நீங்கள் நினைக்கலாம் அது ஜஸ்ட் பொம்மை, உயிர் இல்லாத ஒரு பொருள்னு. உயிர் இல்லாத பொருளாக இருந்தாலும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் என் கூடவே இருந்தது அதுதாங்க. எனக்கு எப்போ கோவமாக இருந்தாலும் எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் அதை பார்த்தனாவே போதும், என் மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். எத்தனையோ நாள் அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாமல் நிறைய அழுதுருக்கேன். அப்போல்லாம் என்னோட டெடியை தான் கட்டி பிடிச்சிட்டு அழுவேன், கட்டி பிடிச்சிட்டு பேசுவேன். அது கூட இருந்தால் எப்போவும் என் கூட யாரோ இருக்கிற மாதிரி, எனக்கு சப்போர்ட்டிவாக ஒருத்தர் கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அது என்ன தெரியல, அது எப்பவும் கூட இருக்கனால எப்பவும் டெடி என் கூட இருந்தால் எனக்கு எப்பயும் சப்போர்ட்டிவாக தைரியமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோதான். அது நான் உங்களை அப்படி தான் நினைக்கிறேன். எப்பவும் நீங்கள் என் கூடவே இருக்கணும். அதனால தான் நான் இப்படி ஒரு கிஃப்ட்டு. எனக்கு புரியுது அனிதா. இதுக்கப்புறம் எப்போவும் நீ எதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் உன் கஷ்டத்தை கேட்கறதுக்கும் உன்னோட சந்தோஷத்தை கேட்கறதுக்கும் தான் நான் இருக்கேன்ல. ஆமாம், அதனால தான் உங்களை என்னோட டெடின்னு சொன்னேன். ஐ லவ் யூ டெடி. நெஞ்சில சொல்லத்தான் தெரியல, உன்னால கண்ணும் தூங்கல, எனக்கு புரியல. பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இனிமே இதை நம்ம பெட் பக்கத்தில் இருக்க டேபிள்லே வச்சுக்கலாம். சரி, நீயும் கிஃப்ட் கொடுத்தாச்சு, நானும் உன்கிட்ட சொல்ல நினச்சதும் சொல்லியாச்சு, கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு. ஆனால் ஃபைனல் டச்சா வேற ஒன்று. என்ன வேற என்ன? எனக்கு எதுவும் புரியல. நிஜமா புரியல? இல்லைங்க. சரி, உனக்கு புரியலன்னா என்ன, நான் பார்த்துக்கிறேன். அமைதியாரு. நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணே நீ பெண்ணல்ல, அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான்